பண்ணாங்க, அதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுத்தாங்க, ஓகேங்களா? அது பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திட்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா, எடுக்கிற நடவடிக்கையெல்லாம் அப்ரூவ் பண்ற அ தேசிய குழு, ஓகேங்களா? நேஷனல் டெவலப்மென்ட் கவுன்சில் அத பத்தி நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 5 ஆண்டு திட்டங்கள், ஓகேங்களா? அதாவது ஸ்டார்ட்டிங் 1950லிருந்து 2017 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 12 5ஆண்டு திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? அந்த 12 5ஆண்டு திட்டங்கள் வந்து இருந்து எந்த இயர் வரைக்கும் அந்த 5ஆண்டு திட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த 5ஆண்டு திட்டங்கள்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட்டா சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுவும் பார்க்க போறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கடைசியா இந்த 5ஆண்டு திட்டங்கள எடுத்துட்டு நிதி ஆயோக்ன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா? அந்த நிதி ஆயோக் பத்தி இங்க பார்க்க போறோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இவ்வளவு தான் பார்க்க போறோம், ஓகேங்களா? ஹலோ! ஆடியோ ஆடியோ கிளியரா இருக்குங்களா? அடுத்து, இப்ப திட்டமிடல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற வளங்கள் இருக்கும், ஓகேங்களா? அந்த வளங்கள நம்ம எப்படி கரெக்ட்டா யூஸ் பண்ணணும்? எந்த மாரி விதத்துல யூஸ் பண்ணா நம்ம வந்து அதிகமான பலன அடையலாம், ஓகேங்களா? அத வந்து முன்கூட்டியே திட்டமிடுறது தான் இது வந்து பொருளாதார திட்டமிடல் அப்படி சொல்றோம், ஓகேங்களா? அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அடைய வேண்டிய இலக்குகள இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 5 இயர்ஸ் பிளான் வந்து நம்ம எடுத்திருப்போம், ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யால இருக்க 7 ஆண்டு திட்டங்கள் அத மாதிரி அடிப்படையா வச்சு, நம்ம இந்தியால 5 இயர்ஸ் பிளான் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருப்போம். அதான் சொல்லியிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள், அதாவது இப்ப 5 இயர்ஸ்க்குள்ள நம்ம அடைய வேண்டிய இலக்குகள முன்னாடியே நம்ப நிர்ணயிக்கப்பட்ட பொருளாதார நோக்கங்களையும், வழிகாட்டுதலையும் அடிப்படையாகக் கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு தான் இந்த பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அடுத்தது, இந்த பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிறத பத்தி அ வெளிநாட்டு அறிஞர்கள், பொருளாதார அறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 கோட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகே, பொருளாதார திட்டமிடல்னா அவங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு வரையறை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அது என்னென்ன வரையறைன்னு சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கலாம். மேபி கொஸ்டின் கேட்கலாம்ல. இது மாரி அ இந்த சென்டென்ஸ் குடுத்துட்டு, இத வந்து யார் கேட்டாங்க? யார் சொன்னது? ராபின்சன் சொன்னதா? இல்ல டால்டன் சொன்னதா? அர்தர் லூயிஸ் சொன்னதா? ஸோ அது மாரி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனப்பாடம் பண்ணணும்ன்ட்டு அவசியம் இல்ல. ஜஸ்ட் ஒரு 2 3 டைம்ஸ் நம்ம ரீட் பண்ணாவே, அ இது யார் சொன்னாங்க அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வந்துரும். ஓகேங்களா? ஸோ அதனால ஜஸ்ட் ஒன் டைம் ரீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ராபின்ஸ் ராபின்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார திட்டமிடல்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த தனியார் உற்பத்தி இப்ப தனியார் தனியார் நிறுவனங்கள் இருக்கும்ல, அது உற்பத்தி மற்றும் அந்த உற்பத்தி பண்ற பொருட்கள விநியோகம் பண்ற நடவடிக்கையில கூட்டா நம்ம சேர்ந்து கட்டுப்படுத்துறது தான் பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராபின்ஸ். ஓகேங்களா? ராபின்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தனியார் நிறுவனங்கள் பண்ற உற்பத்தி மற்றும் அந்த உற்பத்தி பண்ண பொருட்கள விநியோகம் பண்றாங்கல்ல, அந்த நடவடிக்கை நம்ம சேர்ந்து கட்டுப்படுத்துறது தான் பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராபின்சன் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து டால்டன் டால்டன் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார திட்டமிடல் பத்தி என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த செலக்டிவான இலக்குகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகள அடைய அரசாங்க பொறுப்புகள், அதாவது உரிய பொறுப்பில் உள்ளவர்கள்னா, இப்ப அரசாங்கத்துல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நிதானமா சிந்திச்சு, அவங்க யோசிச்சு, பொருளாதார வளங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல பயன்படுத்தக்கூடிய சுட்டிக்காட்டும் வழிமுறை தான். ஓகேங்களா? நம்மகிட்ட இருக்கிற வளங்கள அதிக அளவுல பயன்படுத்துறதுக்கான என்னென்ன வழி இருக்கோ, அதுதான் பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்லி டால்டன் சொல்லியிருப்பாரு. ராபின்சன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தனியார் நிறுவனங்கள வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். அதோட உற்பத்தி மற்றும் விநியோகத்த கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ராபின்சன் சொல்லியிருப்பாரு. டால்டன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அ அதாவது இங்க நம்ம கிட்ட இருக்கிற வளங்கள அதிக அளவுல வந்து பயன்படுத்தக்கூடியான வழிகள வந்து பார்த்தீங்கன்னா, உரிய பொறுப்புல இருக்கிறவங்க நமக்கு சுட்டி காட்டணும். அதுதான் பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டால்டன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து அர்தர் லூயிஸ், ஓகேங்களா? அர்தர் லூயிஸ் என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அ திட்டமிடுதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வளர்ந்து வரும் நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஊழல் இருக்கிற ஆட்சி இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனா திட்டமிடுதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வலிமை மிகுந்த ஊழலற்ற ஆட்சி அப்படிங்கிற வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அர்தர் லூயிஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பின்தங்கிய நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய வருவாயை உயர்த்துவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சி தான் இந்த பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்லி இவரு அர்தர் லூயிஸ் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இது மாரி வளர்ச்சி குன்றிய நாடுகள்ல நேஷனல் இன்கம் நேஷனல் இன்கம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உயர்த்தணும். அதுக்கான முயற்சி வந்து நம்ம எடுக்கணும். அதுதான் பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அர்தர் லூயிஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து
அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவே பொருளாதார திட்டமிடல், அதாவது த பிளான்ட் எக்கானமி அப்படின்னு ஒரு புக்கை இவர் வெளியிருப்பாரு. ஓகேங்களா? அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கான திட்டமிடுதல் பத்தி அந்த புக்ல இவர் சொல்லியிருப்பாரு, விவரிச்சு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுல வந்து திட்டமிடுதலுக்கான அடித்தளம் அமைத்தவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா அது சார் இவர் வந்து பாத்தீங்கன்னா இது மைசூர் மாகாணத்தை சேர்ந்த ஒரு திவானா இருந்திருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பொறியியல் அறிஞரா பொருளியல் பொருளியல் அறிஞரா வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு புக் எழுதியிருப்பாரு. அது என்ன புக்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட பொருளாதார திட்டமிடல், த பிளான்ட் எக்கானமி. இதுதான் நமக்கு கொஸ்டின் பார்ட். ஓகேங்களா? த பிளான்ட் எக்கானமி அப்படிங்கிற ஒரு புக்கை எழுதுனது யாருன்னு பாத்தீங்கன்னா சர் எம் விஸ்வேஸ்வரய்யா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவுல திட்டமிடலுக்கான அடித்தளம் அமைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா விஸ்வேஸ்வரய்யா. ஓகேங்களா? அடுத்து ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? அதாவது ஜவஹர்லால் நேரு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியாவோட முதல் பிரதமர். ஓகேங்களா? ஜவஹர்லால் நேரு. அவரு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா இந்திய திட்ட ஆணையம் அப்படின்னு ஒண்ணு சுதந்திரத்துக்கு முன்னாடியே 1938லயே அவர் வந்து உருவாக்கியிருப்பாரு. பட் ஆனா அது என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா 1938. நமக்கு பாத்தீங்கன்னா 1939ல இருந்து 45 வரைக்கும் இரண்டாம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆயிடும். இரண்டாம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அந்த இரண்டாம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆனதுனால பாத்தீங்கன்னா 1914 தான் இருக்கு. இந்த பாம்பே திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1914 இருக்கு. ஆனா நான் வந்து கூகுள்லயும் சர்ச் பண்ண என்சிஆர்டி புக் இருக்குல்ல, இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட என்சிஆர்டி புக்னு சொல்லுவாங்க. அந்த புக்லயும் பாத்தீங்கன்னா 1944 தான் இருக்கு. ஸோ அதனால நான் 1944 தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். புக்ல 1940 இருக்குன்னு. ஓகேங்களா? 1944 மென்ஷன் பண்ணிருக்கு. ஓகேங்களா? இந்த பாம்பே திட்டம் வந்து பாத்தீங்கன்னா மும்பையோட முன்னணி தொழிலதிபர்லாம் இருந்திருப்பாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜிடி பிர்லா மற்றும் டாடா. ஓகேங்களா? அவங்க மற்றும் இன்னும் சில தொழிலதிபர்கள்லாம் சேர்ந்து ஒரு முன்மொழிவை வந்து வச்சிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி தனியார் துறைக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த மாதிரி திட்டமிடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கருத்துக்களை வந்து வைப்பாங்க. ஓகேங்களா? அது 15 ஆண்டுகள். அதுக்கு பேர் தான் பாம்பே திட்டம் 1944. ஓகேங்களா? ஸ்கூல் புக்ல 1940 இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஓகேங்களா? கூகுள்ல வேணா சர்ச் பண்ணி பாத்துங்க ஒன்ஸ் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகேங்களா? அடுத்தது காந்தி திட்டம்னு சொல்லுவாங்க. எஸ்.என். அகர்வால். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காந்தியவாதியா இருந்திருப்பாரு. எஸ்.என்.னா ஸ்ரீமன் நாராயண். ஓகேங்களா? இதுவும் மேபி எஸ்.என்.ஓட இது விவரிச்சு கூட சம்டைம்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம கன்ஃபியூஷன் ஆகிக்க வேண்டாம். இப்ப என்ன கொஸ்டின் வரும்னா இப்ப காந்தி திட்டம் அது வந்து யார் கொண்டு வந்தாங்க? எஸ்.என். அகர்வால் இல்ல ஸ்ரீமன் நாராயண் அகர்வால். ஓகேங்களா? இந்த இயர் பாத்தீங்கன்னா 1944. ஓகேங்களா? இவர் வந்து காந்திய திட்டத்தை வந்து 1944ல 1944ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா காந்தி வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மைக்கும் கிராம பொருளாதாரத்துக்கும் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? காந்தி அவங்க. பட் ஆனா நேரு வந்து அப்படி கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா பல வெளிநாட்டுலாம் படிச்சதுனால சோ அதோட தாக்கத்தினால நம்ம வந்து பாத்தீங்கன்னா கலப்பு பொருளாதாரத்தை எடுத்துட்டு போயிருப்பாரு. பட் ஆனா காந்தி அப்பவே என்ன சொல்லியிருப்பாருன்னா நமக்கு கிராம பொருளாதாரம் தான் வேணும். இந்தியாவே வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள் வாழுது. கிராமங்கள் முன்னேற்றம் தான் இந்தியாவோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லி வந்து கிராம பொருளாதாரத்துக்கு காந்தி வந்து போன கிளாஸ்லயே சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. காந்தி வந்து பாத்தீங்கன்னா கிராமிய பொருளாதார சிந்தனைக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. சோ அதேதான் இவர் காந்தியவாதியான ஸ்ரீமன் நாராயண் என்ன சொல்றாருன்னா காந்திய திட்டத்துல வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதாரத்து முன்னேற்றத்துக்காக வந்து அவரோட திட்டத்தை வந்து வைக்கணும். நம்ம பொருளாதார திட்டமிடல இதுக்கெல்லாம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் தரணும். வேளாண்மைக்கு இம்பார்ட்டன்ட் தரணும், முக்கியத்துவம் தரணும். கிராம பொருளாதாரத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் தரணும்னு சொல்லி எஸ்.என். அகர்வால் வந்து தன்னோட காந்திய திட்டத்துல வந்து கோரிக்கை வச்சிருப்பாரு. ஓகேங்களா? இவர் வந்து காந்தியவாதி அப்படிங்கிறதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா காந்தியோட பிரின்சிபல்ஸ் ஆன இந்த வேளாண்மை, கிராம பொருளாதாரம் இதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்தது எம்.என். ராய். ஓகேங்களா? இங்க எம் வர்றதுனால மக்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. நான் அப்படிதான் ஞாபகம் வச்சுப்பேன். ஓகேங்களா? எம்.என். ராய் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா 1945ல அது 44ல வந்து பாத்தீங்கன்னா காந்தி திட்டம். 1945 நெக்ஸ்ட் இயர்னே மக்கள் திட்டம்னு சொல்லுவாங்க. இவர் எம்.என். ராய் பாத்தீங்கன்னா தாஸ்கண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து இவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. எம்.என். ராய் தான். ஓகேங்களா? இவர் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் பர்சன். ஓகேங்களா? அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா வச்ச திட்டத்துல கம்யூனிஸ்ட் கொள்கைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. கம்யூனிஸ்ட்னா என்னன்னா கம்யூனிஸ்டவாதிகள் வந்து எல்லாரும் சமம். நம்ம வளங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவலா போகணும். அவங்கதான் கம்யூனிஸ்டவாதிகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
அது இவர் கம்யூனிஸ்ட்வாதியா இருக்கிறதுனால இவரோட பொருளாதார திட்டமிடல் கொள்கையும் அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலே இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வளங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போகணும். இப்ப நுகர்வு பொருட்களை வந்து அரசாங்கமே வாங்கிக்கணும். இப்ப எல்லா உற்பத்தி பொருட்களையும் அரசாங்கமே வாங்கி அதை எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் அரசாங்கமே வந்து விநியோகிக்கணும். அது மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. விவசாயத்துக்கு அதிகமா முன்னுரிமை கொடுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஹ் இந்த விவசாயம் பண்ண பொருட்களை அரசாங்கமே வாங்கி அரசாங்கமே விநியோகம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் வாதினால எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கறதுனால அரசே தான் எல்லா அந்த முக்கியமான துறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா அரசே இருக்கணும், அரசே வந்து விநியோகம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது அதான் மார்க்சிச சோசியலிசம், அதாவது கம்யூனிஸ்ட்வாதி தான் அந்த மார்க்சிச சோசியலிசத்தை அடிப்படையா வச்சு அவர் வந்து அவரோட தன்னோட திட்டமிடல் கொள்கையை வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 காலம், ஓகேங்களா, இவரோட இந்த பொருளாதார திட்டமிடல் வந்து பாத்தீங்கன்னா 10 காலத்தை வந்து பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஓகேங்களா? யாரு? எம்என் ராய். ஓகேங்களா? எம்என் ராய் பாத்தீங்கன்னா மக்கள் திட்டம் 1945. காந்தி திட்டம் வந்து பாத்தீங்கன்னா என் ஸ்ரீமன் நாராயண் அகர்வால். ஓகேங்களா? என் அகர்வால் 1944. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா கிராம பொருளாதாரம், இவர் வந்து சோசியலிச பொருளாதாரம். ஓகேங்களா? அப்படின்னா வச்சுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயண். ஓகேங்களா? இவர் வந்து பாத்தீங்கன்னா 1950 இவரு தன்னோட பொருளாதார திட்டமிடலுக்கான கொள்கையை வந்து சொல்லுவாரு. அது வந்து பாத்தீங்கன்னா சர்வோதய திட்டம். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா காந்தியோட பிரின்சிபல் தான். ஓகேங்களா? சர்வோதயா அப்படின்னு சொன்னாவே காந்தியோட பிரின்சிபல் தான். ஏன்னா இந்த சர்வோதயாங்கிற வேர்டை வந்து பாத்தீங்கன்னா காந்தி தன்னோட புக்ல யூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஜான் ரஸ்கின் வந்து ஒரு புக் எழுதியிருப்பாரு, அன் டு த லாஸ்ட் அப்படின்னு சொல்லி. நம்ம 10th சோசியல் புக்ல படிப்போம். அந்த புக்கை காந்தி வந்து குஜராத்ல வந்து மொழிபெயர்ச்சி எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த புக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா காந்தி வச்ச பேரு பாத்தீங்கன்னா சர்வோதயா. ஓகேங்களா? அங்கிருந்து தான் அந்த வேர்டு வந்து நமக்கு இப்ப வந்து ஃபெமிலியர் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சமணத்துல இந்த சர்வோதயா அப்படின்னு சொல்லி இருக்கும். சர்வோதயா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லோரோட நலன் அப்படிதான் அந்த சர்வோதயோட இப்போ அந்த வார்த்தைக்கான எக்ஸாக்ட் மீனிங் பாத்தீங்கன்னா எல் சர்வோதயம் எல்லாத்தோடைய நலம். ஓகேங்களா? எல்லாத்தோட நலனையும் பேஸ் பண்ணி ஒரு பொருளாதார கொள்கையை வந்து வச்சதுனால இதுக்கு வந்து சர்வோதய திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா காந்தி இன்னொரு வினோபாவே அவங்களோட கருத்துக்களால வந்து தயாரிக்கப்பட்டது. காந்தி ஓகே, வினோபாவே தெரியுங்களா? ஆச்சாரிய வினோபாவேன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்த நிலம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் இல்லை. ஓகேங்களா? சில பேர்த்துக்கிட்ட அதிக நிலமும் சில பேர்த்துக்கிட்ட நிலமே இல்லாம இருந்துச்சு. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலதானம் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல முன்னெடுத்தவர் பாத்தீங்கன்னா இந்த ஆச்சாரிய வினோபாவே. இவர் வந்து தங்கட்ட இருந்த நிலத்தை வந்து ஏழைகளுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்தாரு. ஓகேங்களா? நிறைய பேர்த்த பகிர்ந்து கொடுக்க சொல்லி இவர் வந்து ஆதரவும் தெரிவிச்சாரு. ஓகேங்களா? இந்த வினோபாவே. ஓகேங்களா? இவங்க கருத்துக்களால தயாரிக்கப்பட்டதான் இந்த சர்வோதய திட்டம். இந்த சர்வோதய திட்டத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயம், சிறு மற்றும் குடிசை தொழில்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை வந்து நம்ம ஊக்கமளிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த சர்வோதய திட்டத்துல இருக்கும். ஓகேங்களா? இந்த 6 திட்டத்தையும் கவனமா படிச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்களாக செயல்படுத்துவது இந்த ஜவஹர்லால் நேரு, இந்தியாவோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு வந்து முடிவெடுத்திருப்பாரு. ஓகேங்களா? இவரு தான் பாத்தீங்கன்னா இந்திய அரசோட திட்டக்குழுவோட நேஷனல் பிளானிங் கமிஷனோட முதல் தலைவர் அவராகவும் இருந்திருப்பாரு ஜவஹர்லால் நேரு. இதுவும் ஒரு கொஸ்டின் பண்ணுதான். இந்திய அரசின் திட்டக்குழுவோட முதல் தலைவரா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். ஓகேங்களா? இந்த 6 திட்டத்தையும் நான் ஒரு டைம் மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எஸ்.எஸ்.ஆர். விஸ்வேஸ்வரய்யா 1934 வந்து ஒரு புக் எழுதியிருப்பாரு. அது என்ன புக்குன்னு பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதார திட்டமிடல், இந்த பிளான்ட் எக்கானமி. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இவர் தான் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு வந்து பாத்தீங்கன்னா 1938 சொல்லுவாரு இந்திய திட்ட ஆணையம் வந்து வேணும் அப்படின்னு பத்தி. பட் ஆனா 2ஆம் உலக போனால அது தோல்வி ஆயிரும். அடுத்து பாம்பேவோட முன்னணி தொழிலதிபர்களா சேர்ந்து ஒரு திட்டம் கொடுப்பாங்க. அதான் பாம்பே திட்டம் 1944. ஓகேங்களா? அது வந்து 15 வருஷத்துக்கு. அடுத்து என் அகர்வால் வந்து சொல்லுவாரு காந்தி திட்டம், காந்திய பிரின்சிபல் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? 1944. அடுத்து மக்கள் திட்டம், கம்யூனிஸ்ட் வாதியான எம்என் ராய் வந்து பாத்தீங்கன்னா அவர் கம்யூனிஸ்ட் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார திட்டமிடல் கொள்கை கொடுப்பாரு 1945. ஓகேங்களா? அடுத்தது
ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து பாத்தீங்கன்னா 1950ல சர்வோதயா திட்டம் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு திட்டத்தை சொல்லுவார். ஓகேங்களா? அது காந்தி மற்றும் வினோபாவோட பிரின்சிபல் கருத்துக்களால தயாரிக்கப்பட்டு, ஓகேங்களா? இந்த 6 திட்டத்தையும் கவனமா படிச்சு அது வந்து பாத்தீங்கன்னா 5 ஆண்டு திட்டங்களாக செயல்படுத்த வந்து ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. ஓகேங்களா? சோ ஓகே, இந்த திட்டமிடல் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து சில பேர் ஆதரவாகவும் தங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க. அதே மாதிரி இல்ல, திட்டமிடல் இதனால நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிராகவும் சில வந்து கருத்துக்களை நமக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது மாதிரி திட்டமிடலுக்கு ஆதரவா என்னென்ன கருத்து சொன்னாங்க, திட்டமிடலுக்கு எதிரா என்னென்ன கருத்து சொன்னாங்க. ஓகேங்களா? அதை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப திட்டமிடல் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நாட்டோட சந்தை இயக்கத்தை வந்து முடுக்கிவிடும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா திட்டமிடல்னா நம்ம என்ன படிச்சோம்? நம்ம கிட்ட இருக்கிற வளங்களை அதிகபட்சமா எப்படி யூஸ் பண்ணணும் அதை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம ஒரு திட்டம் போட்டு வகுக்கிறது தான் திட்டமிடல்னு சொன்னோம். அதனால என்ன ஆகும்னா நாட்டோட சந்தை இயக்கம், ஓகேங்களா, நிறைய பொருள் உற்பத்தி ஆகும். அப்ப நிறைய பொருளும் நம்ம சந்தைக்கு கொண்டு போவோம். அப்ப நாட்டோட சந்தை வந்து முடுக்கி விடும். அதாவது அதனால சந்தை வந்து என்ன சொல்றது, அதிகமா இயக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? சந்தையில பொருள் வரதும் போவதுமா இருக்கும். ஏன்னா நம்ம நாட்டோட வளங்களை யூஸ் பண்ணி நிறைய உற்பத்தி பண்ணிடுறோம். சோ அதனால சந்தை இயக்கம் நல்லா இருக்கும். அதனால நாட்டோட வருமானம் உயரும். ஓகேங்களா? இது வந்து ஒரு நல்ல பாயிண்டா ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வேலையின்மை. இப்ப நம்ம நிறைய பொருள் உற்பத்தி பண்றதுனால உற்பத்தி பண்ணா என்ன பண்ணுவோம்? அதுக்கு நிறைய ஆளுக எடுப்போம். ஓகேங்களா? அதை சந்தைக்கு கொண்டு போகும் நிறைய ஆளுகள் எடுப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி அதுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு இப்ப போக்குவரத்து, இப்ப பேங்கிங், அது மாதிரி நிறைய வேலை வேலை வந்து அதிகமாகும். அப்ப வேலையின்மை கம்மியாகும். ஓகேங்களா? இதெல்லாம் திட்டமிடுதலோட ஆதரவான வாதங்கள். ஓகே, இதெல்லாம் திட்டமிடல் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேளாண் மற்றும் தொழில்துறை முன்னேற்றம். ஓகேங்களா? நம்ம அதிகமா வளங்களை யூஸ் பண்றதுனால வேளாண்மையும் முன்னேறும். அந்த வேளாண் முன்னேறதுனால தொழில்துறையும் முன்னேறும். ஓகேங்களா? வேளாண் பேஸ் பண்ணி இருக்கிற தொழில்துறை, இப்ப சுரங்கத்தை பேஸ் பண்ணி இருக்கிற தொழில்துறை. ஏன்னா நம்ம வளங்களை அதிகமா எடுத்து எங்க கொண்டு போவோம்? தொழில்துறைக்கு தான் கொண்டு போவோம். சோ அதனால வேளாண் துறையும் முன்னேறும், தொழில்துறையும் முன்னேறும். ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்டமைப்பு முன்னேற்றம். கட்டமைப்புனா இதுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இப்ப நம்ம வந்து நிறைய பொருளை உற்பத்தி பண்ணிட்டோம். அதை எடுத்துட்டு போகணும்னா நமக்கு நல்ல ரோடு வேணும். அப்ப ரோடு ஃபெசிலிட்டி போடுவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நிறைய ஆளுங்க ஒர்க் பண்ணா அவங்களுக்கான ஹாஸ்பிட்டல், அவங்களுக்கு என்னென்ன தேவை, அது மாதிரி உள்கட்டமைப்பு எல்லாம் முன்னேற்றம் அடையும். ஓகேங்களா? இந்த திட்டமிடுறதுனால இன்டைரக்டா நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுனால வறுமையும் ஏற்றத்தாழ்வும் குறையும். ஓகேங்களா? சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு குறையிறதுக்கு இந்த திட்டமிடலும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆதரவான கருத்துக்களை வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்ப திட்டமிடல் வேணாம், நமக்கு வந்து திட்டமிடல் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்றதுக்கு என்னென்ன அவங்க சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாரி தன் விருப்பம் போல் செயல்படாமை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்கு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நீங்க இந்த இதுல இவ்வளவு இலக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 5 வருஷத்துல நீங்க ஒரு 10% தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா தனியார் துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கரெக்டா இருக்குமான்னு தெரியல. தன் விருப்பம் போல் செயல்படாம இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. மத்த துறைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இருந்தா மத்த துறை வந்து டெவலப் ஆகாது. அப்ப மத்த துறையில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற தனியார் துறை வந்து தன்னோட விருப்பம் போல் செயல்படாம இருக்க இருக்க முடியாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா இப்ப தனியார் துறையில வந்து நிறைய டாக்ஸ் போட்டுறாங்க. அதாவது இப்ப அக்ரிகல்ச்சருக்கு டாக்ஸே இல்ல. ஆனா மத்த துறைக்கு அதிகமா டாக்ஸ் போட்டா அந்த துறையெல்லாம் டெவலப்பே ஆகாம இருக்கும். சோ அதனால தனியார் துறை வந்து அவங்க விருப்பம் போல் செயல்படாம இருக்கும். இது வந்து ஒரு ஆப்போசிட்டான ஃபேக்ட். இது வந்து அதனால இது வந்து திட்டமிடல் நமக்கு கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆர்வம் குறைவு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரே செக்டார்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மத்த செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆர்வமே இருக்காது மக்கள் கிட்ட. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்பான வளர்ச்சி தான் போகும். இன்னொரு பக்கம் வந்து வளரவே வளராது. சோ ஆனா எல்லாத்துக்குமான வளர்ச்சி இந்த திட்டமிடல்ல இருக்காது. அதனால ஆர்வம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிகமான நிர்வாக செலவு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அதிகமான செலவு எடுத்துக்கிறோம். இது மாதிரி நிறைய கமிட்டி போட்டு நிறைய நபர்களை வச்சு இப்ப நம்ம இப்ப ரிசோர்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம கணிக்கணும்ல. நம்ம ரிசோர்ஸ யூஸ் பண்றோம், அதை கரெக்டா யூஸ் பண்றோம்னு நினைக்கிறேன்னா நம்ம கிட்ட என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குன்னு முதல்ல நமக்கு தெரியணும். ஓகேங்களா? அந்த ரிசோர்ஸ் என்னென்ன அதை வந்து கணக்கெடுக்கணும். அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமான நிர்வாக செலவு ஆயிருது. ஓகேங்களா?
அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி நம்ம நாட்டோட வருமானத்தை உயர்த்துறதை விட அந்த நம்ம பிளான் பண்ணி எவ்வளவு வருமானம் எடுக்கிறோமோ அந்த வருமானத்தை விட இந்த திட்டமிடலுக்கான போடுற செலவே அதிகம். இப்ப வந்து 100 ரூபா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம திட்டமிட்டு 100 ரூபா எடுக்கிறோன்னா அந்த திட்டமிடலுக்கே நம்ம வந்து 200 ரூபா செலவு பண்றோம் அப்படி மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அதிகமான நிர்வாக செலவு வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டமிடலுக்கு ஆகுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வேணாம் நமக்கு திட்டமிடல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு ஆப்போசிட் கருத்தா சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து முன்கணிப்பதில் இருக்கிற சிரமம். அது என்ன முன்கணிப்பதில் இருக்கிற சிரமம்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கிட்ட வளங்கள் இருக்கும். ஓகேங்களா? ஆனா இப்ப சரி நம்ம நம்ம ஒரு குறிப்பிட்ட ரீஜியன்னா ஓகே நம்ம கிட்ட இவ்வளவுதான் வளம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். பட் ஆனா ஒரு இந்தியா ஃபுல்லா கன்சிடர் பண்ணா எங்கெங்க என்ன வளம் இருக்குன்ட்டு நம்ம இன்னும் கண்டுபிடிக்காம தான் இருக்கும். இப்பதான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா லித்தியம் அயான் பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா அந்த தாதுக்கள் வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். சோ இன்னும் நம்ம கிட்ட என்னென்ன வளங்கள் இருக்குன்னு நமக்கு சரியாவே கண்டுபிடிக்கல. ஓகேங்களா? அப்ப நம்ம கிட்ட என்னென்ன வளங்கள் இருக்குன்னே தெரியாதப்ப அதை நம்ம எப்படி கரெக்டா திட்டமிடல் பண்ணுவோம்? அதான சொல்றாங்க. நம்மகிட்ட இருக்கிற வளங்கள நம்ம எவ்வளவு மோஸ்ட்டா யுட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதுதான் திட்டமிடல்ன்னு சொல்லி சொல்றாங்க. நம்மகிட்ட வளமே எவ்வளவு இருக்குன்னு தெரியல. அது எப்படி நம்ம வந்து திட்டமிடலுக்கு யூஸ் பண்ணுவோம்? இது வந்து ஒரு எதிரான வாதங்களா தான் வைக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வளர்ந்து வர நாடுகளுக்கு. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. அதை நான் இங்க ஆட் பண்ணல. ஆனா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம திட்டமிடல்னா அந்த ஆர்தர் லூயிஸ் சொல்லியிருப்பார்ல. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊழலற்ற ஆட்சி வேணும். அப்படி ஊழல் இருக்க ஆட்சி இருந்தா இந்த பொருளாதார திட்டமிடல் வந்து சிதைஞ்சிரும். அது மாதிரி அதனால வளர்ந்து வரும் நாடுகள்ல பொருளாதார திட்டமிடல் இருக்கிறதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊழலற்ற ஆட்சி வேணும். பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் த வளர்ந்து வரும் நாடுகள்ல ஊழல் இருக்கிற ஆட்சி தான் இருக்கு. சோ இதுவும் வந்து ஒரு டிராபேக்கா தான் பாக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது அடுத்து பாத்தீங்கன்னா திட்டமிடலோட வகைகள். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப்ல வராது. சோ அதனால இதுக்கு பெருசா நான் இம்பார்ட்டன்ட் தரல. அதை பத்தி பெருசா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல உங்களுக்கு. ஓகேங்களா? திட்டங்களோட வகைகள் பத்தி பாத்தீங்கன்னா மைய திட்டம், தூண்டும் திட்டம், சுட்டிக்காட்டும் திட்டம், சூழல் திட்டம் இது மாதிரி நிறைய திட்ட வகைகள் இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனா இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது பெருசா நமக்கு தேவையில்லை. அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா இதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? நம்ம இந்தியாவில வந்து யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா தூண்டும் திட்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? பட் ஆனா இது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? சுழல் திட்டம்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து இது பண்றதா சுழல் திட்டம். ஓகேங்களா? மைய திட்டம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மையத்துல இருக்காங்க. இப்ப சென்டர்ல இருக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த திட்டம் போட்டுட்டு ஓகே இந்த திட்டத்தின்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்காணிப்பு வேலையை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதே பரவலாக்கப்பட்ட திட்டம்னு இன்னொன்னு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா கீழ் லெவல்ல இருக்கிறவங்களும் திட்டம் போட்டு அதை செயல்படுத்தி கண்காணிப்பாங்க. ஓகேங்களா? மையம்னா மேல இருக்கிறவங்க மட்டும்தான் திட்டம் போட்டு செயல்படுத்தி கண்காணிப்பாங்க. ஓகேங்களா? இது இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல பெருசா கொஸ்டின் வரதுக்கான சான்சஸ் கம்மி. அதனால நான் எடுக்கல. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திட்டமிடுதல வந்து காலங்கள் அடிப்படையில வந்து நம்ம பேஸ் பண்ணி பிரிப்போம். ஓகேங்களா? இப்ப ரஷ்யாவுல பாத்தீங்கன்னா 7 ஆண்டு கால திட்டம்னு ஒண்ணு இருக்கும். சோவியத் யூனியன் ரஷ்யால. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி இந்தியாவுக்கு 5 ஆண்டு திட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அது மாதிரி காலங்கள் பேஸ் பண்ணி நமக்கு வந்து திட்டங்களை வந்து பிரிப்பாங்க. அப்படின்னா குறுகிய கால திட்டம் 1 வருஷத்துக்கு மட்டும் போடுவாங்க. ஓகேங்களா? இந்த 1 வருஷத்துல நம்ம இந்த வளங்களை இவ்வளவு யூஸ் பண்ணி இவ்வளவு பர்சன்டேஜ் வந்து வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி குறுகிய கால திட்டம்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செயல்பாடு திட்டமிடல் ஆக்டிவ் பிளானிங் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது நடுத்தர காலம்னா ஒரு 3 to 7 years. ஓகேங்களா? நாம வந்து பாத்தீங்கன்னா நடுத்தர காலம் தான் நமக்கு இந்தியாவுல வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இதை வந்து பாத்தீங்கன்னா தந்திரமான திட்டமிடல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நடுத்தர காலம் 3 to 7 years இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நீண்ட காலம்னா 10 வருஷம் இல்லைன்னா 10 வருஷத்துக்கு மேல. ஓகேங்களா? இது வந்து வியூக திட்டமிடல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி நம்ம வந்து ஏன் எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா குறுகிய கால திட்டமிடல்னா ஒவ்வொரு வருஷம் நம்ம பிளான் பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து அது அது சொன்ன மாதிரி நிர்வாக செலவும் அதிகமாகும். நம்ம ஒவ்வொரு வருஷம் திட்டமிடுதல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? அதே மாதிரி நீண்ட காலம் திட்டமிடுதலும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீண்ட கால திட்டமிடுதல் நம்ம வந்து வளங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். ஸோ அப்ப நம்ம இப்ப இப்ப வந்து ஒரு திட்டமிட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு 6 வருஷம் கழிச்சு நம்ம வளங்கள் கண்டுபிடிச்சா அந்த டைம்ல அந்த வளங்களுக்கான திட்டமிடல் வந்து நம்ம அப்ப பண்ணியிருக்க மாட்டோம். ஓகேங்களா? நீண்ட கால திட்டமிடலும் பாத்தீங்கன்னா இந்த டிராபேக்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம பாத்தீங்கன்னா நடுத்தர கால திட்டமிடல் வந்து எடுத்திருப்போம் ஒரு 5 வருஷத்துக்கு மட்டும். ஓகேங்களா? இந்தியாவுல
ஓகே. இப்ப இந்தியாவுல வந்து திட்டமிடுதல் வந்து எப்படி தோன்றுச்சு? ஓகேங்களா? அது அதுல என்னென்ன பணிகள் இருக்கு? அது என்னென்ன நோக்கம் இருக்கு? ஓகேங்களா? அத பத்தி பார்க்கலாம். தேசிய திட்டக்குழு, அதாவது நேஷனல் பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 15, 1950ல 1950 அத வந்து அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? நமக்கு தெரியும் 1915 ஜான் 26ல இந்திய அரசியலமைப்பு வந்து இயற்றப்பட்டது. ஓகேங்களா? அதுதான் நம்ம குடியரசு தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த ஜான் 26 அமைச்சதுக்கு அப்புறம் 1950 மார்ச் ஒரு 2 மாசத்திலேயே நமக்கு தேசிய திட்டக்குழு வந்து போட்டுட்டாங்க. ஓகேங்களா? இந்த தேசிய திட்டக்குழு வந்து பாத்தீங்கன்னா, இந்த 5 ஆண்டு திட்டங்கள வந்து வரைவு பண்ணும். ஓகேங்களா? இந்த வரைவு பண்றது தான் இது வேலை. பட் ஆனா அதுக்கு அப்ரூவல் கொடுக்கிறது. ஓகே, இந்த வரைவு ஓகே தான். நீங்க பண்ண வரைவு ஓகேவா இல்லையான்னு சொல்லி கொடுக்கிறது பாத்தீங்கன்னா, என்டிசி நேஷனல் டெவலப்மென்ட் கவுன்சில். ஓகேங்களா? தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 1952 ஆகஸ்ட் 6ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து இதோட பணி பாத்தீங்கன்னா, அதான் திட்டமிடலோட பணியே அதான் நம்ம சொல்லிக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற வளங்கள எப்படி நம்ம கரெக்டாவும், சமமாவும் பயன்படுத்துறோம். அதுக்கு வந்து பயன்படுத்தி என்னென்ன வந்து திட்டங்கள் வந்து நம்ம போடுறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, திட்டக்குழு, தேசிய திட்டக்குழு, நேஷனல் பிளானிங் கமிஷனோட வேலை. ஓகேங்களா? இதான் அதோட பணி. நம்ம கிட்ட இருக்கிற வளங்கள எப்படி நம்ம கரெக்டாவும், சமமாவும் பயன்படுத்த திட்டங்கள் வந்து தீட்டுறோம். ஓகேங்களா? இதுதான் தேசிய திட்டக்குழுவோட வேலையே. ஓகேங்களா? இந்த திட்டக்குழு தொடங்கியவர் பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னதுதான் ஜவஹர்லால் நேரு. இவருதான் இந்திய திட்டக்குழுவின் முதல் தலைவர். ஓகேங்களா? திட்டக்குழுவோட தலைவர் யாரா இருப்பாரு பாத்தீங்கன்னா, பிரதமரா தான் இருப்பாங்க. நம்மளோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் திட்டக்குழுவோட தொடங்கியவர். அவர்தான் முதல் திட்டக்குழு தலைவராகவும் இருந்திருப்பார். ஓகேங்களா? இப்ப 2012 to 17 வந்து பாத்தீங்கன்னா 12வது ஐந்தாண்டு திட்டமா இருக்கும். 2014ல பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்த பிஜேபி ஆட்சி அவங்க வந்து 2014 ஆகஸ்ட் 15ல வந்து சுதந்திர தின உரையில வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி வந்து சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த 65 ஆண்டு கால திட்டக்குழு வந்து பதிலா நிதி ஆயோக்னு ஒண்ணு வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஜான் 1 2015ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு திட்டக்குழு வந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலா நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா 3 பிளான் வச்சிருப்பாங்க. குறுகிய கால திட்டம், நடுத்தர காலம், நீண்ட கால திட்டம். இந்த 3 கால திட்டத்தையும் ஒரு 3யும் வந்து 3 பிளான் வச்சு நிதி ஆயோக் மாதிரி கொண்டு வந்து அதை வந்து கண்காணிப்பாங்க. ஓகேங்களா? அதை பத்தி நம்ம கீழே பிரீஃபா படிப்போம். இப்ப திட்டக்குழுவை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்படியே நம்ம இந்த திட்டமிடுதலுக்கான ஆதரவான வாதங்கள் பார்த்தோம்னால அதேதான் சேம் திட்டமிடுதலோட நோக்கங்களாவும் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஏன் திட்டமிடுதல் பண்ணணும்? அதோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஒரு 7 பாயிண்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்ப திட்டமிடுதலுக்கு ஆதரவான வாதங்கள்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்க. ஓகேங்களா? அதுதான் திட்டமிடுதலுக்கான நோக்கங்களா இருந்துச்சு. இந்திய திட்டமிடுதலான நோக்கங்களா அதான் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்ப நம்ம கிட்ட இருக்கிற வளங்கள கரெக்ட்டா யூஸ் பண்ணி, பொருளாதார நடவடிக்கைகள்ல ஈடுபட்டா, அதனால என்ன ஆகும்? நாட்டோட வருமானம் வந்து அதிகமாகுங்களா? ஓகேங்களா? முதல் நோக்கமே இதுதான். ஓகேங்களா? இப்ப நாட்டோட வருமானம் அதிகமாயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப அதான் சொல்றேன். நம்மகிட்டயே பார்த்தீங்கன்னா, நம்ம வேலைக்கு போறோம், சேலரி வாங்குறோம். நம்மளோட செலவு போக மீதி இருக்கிற வருமானத்த நம்ம என்ன பண்ணுவோம்? வேற எதுலாச்சும் முதலீடு பண்ணி வைப்போம். ஓகேங்களா? அதேதான். இங்க நாட்டு வருமானம் அதிகங்கிறதுனால, எக்ஸசிவா நம்ம செலவு போக மீதி இருக்கிற வருமானத்த நம்ம வேற எதுலயாச்சும் முதலீடு பண்ணி ஹலோ? ம். நம்மளோட முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாகும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார ஏற்றத்தாழ்வு வந்து கம்மியாகும். ஓகேங்களா? நம்ம இந்திய அரசியலமைப்பிலேயே அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகிள் 38ல பொருளாதார ஏற்றத்தாழ்வு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா?
இப்ப நாட்டோட வருமானம் அதிகம்னா வேலை வாய்ப்பும் அதிகமாகும். ஓகேங்களா? அதனால எல்லாத்துக்கான வருமானமும் அதிகரிக்கிறதுனால பொருளாதார ஏற்றத்தாழ்வு வந்து கம்மியாகும். ஓகேங்களா? இதெல்லாம் திட்டமிடுதலோட ஒரு ஒரு நோக்கங்களா இருக்கு. ஓகேங்களா? அதே சொன்ன மாரி வேலை வாய்ப்பு அதிகமாகும். நம்ம எல்லா துறையிலும் இன்வெஸ்ட் பண்றதுனால எல்லா பக்கமும் எல்லா துறையும் முன்னேற்றம் அப்ப எல்லா துறைகளிலும் வேலை வாய்ப்பு வந்து அதிகமாகும். ஓகேங்களா? வேளாண்மை, இந்த தொழிற்சாலை ஆகியவற்றுக்கான வளர்ச்சி வந்து அதிகமாகும். இதுல இருக்கிற தடையெல்லாம் நீங்கி வளர்ச்சி வந்து அதிகமாகும். ஓகேங்களா? அடுத்தது ம் அதே மாரி வேளாண்ல வந்து பாத்தீங்கன்னா, உற்பத்தி திறன் அதிகமாகும். நம்ம நெறைய வளங்கள யூஸ் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா, வேளாண் இப்ப வந்து பாத்தீங்கன்னா, வேளாண்ணோட வந்து பாத்தீங்கன்னா, ஹெக்டேர் இப்ப நெல்லே வந்து பாத்தீங்கன்னா, அ நியர்லி வந்து பாத்தீங்கன்னா, 4000 டன் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏரியால. நம்ம அதிகமான வளங்கள யூஸ் பண்ணி இது பண்றதுனால, அதோட உற்பத்திய வந்து நம்ம அதிகப்படுத்த முடியும். ஓகேங்களா? இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம தானிய உற்பத்தியில வந்து பார்த்தீங்கன்னா, தன்னிறைவு அடைஞ்சு எக்ஸஸா இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்றுமதி பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப அரிசி அப்படிதான். ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற நாட்ல வந்து வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டுருந்தோம் சாப்பாட்டுக்கே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசியில உற்பத்தியில தன்னிறைவு அடைஞ்சு, மீதி அரிசிய நம்ம வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றோம். ஓகேங்களா? இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திட்டமிடல் தான். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சிய தாமதப்படுத்தும் காரணிய வந்து கண்டறியலாம். ஓகே. அ இப்ப நம்ம திட்டமிடுறதுனால சில தோல்விகள் வரும். அந்த தோல்விகள வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாரி ரீசன்லாம் நமக்கு பொருளாதார வளர்ச்சி வந்து தடைபடுது அப்படின்னு சொல்லி, நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நம்மள நாமளே ஐடென்டிஃபை பண்றதுக்கான இதுவும் இதுல இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் தான் திட்டக்குழுவோட நோக்கங்களா இருக்கு. அப்புறம் திட்டக்குழு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை. ஓகேங்களா? மத்திய அமைச்சரவை தீர்மானத்தின் மூலம் தொடங்கப்பட்ட ஒரு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸசிவ் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதாவது அ அதாவது என்ன சொன்னா, உதவி அரசியல் சட்டம் சாரா அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து எக்ஸசிவ் அரசியல் அமைப்புன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆனா இதுக்கு வந்து அரசியல் அமைப்பு அந்தஸ்து எதுவும் இல்ல. ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் சட்டம் சாரா அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த திட்டக்குழுவோட தலைவரா யார் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரதமரா தான் இருப்பாரு. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். திட்டக்குழுவின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஓகேங்களா? திட்டக்குழுவோட துணைத் தலைவரா யார் இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபினெட் அமைச்சர் அந்தஸ்து உடையவர் தான் திட்டக்குழுவோட துணைத் தலைவரா இருப்பாரு. ஓகேங்களா? கேபினெட் அமைச்சர்னா ஒரு முக்கியமான அமைச்சர்கள்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவங்க தான் முக்கிய பொறுப்புகள்லாம் எடுப்பாங்க. அவங்க தான் கேபினெட் அமைச்சர்ன்னு சொல்லுவாங்க. அந்த அமைச்சர் அந்தஸ்துல இருக்கிறவங்க தான் திட்டக்குழுவோட துணைத் தலைவரா இருப்பாங்க. ஓகேங்களா? பட் ம். ஆ அதான் சொல்ல மாரி. ஆனா சொல்ற மாரி திட்டக்குழு வந்து வெறும் திட்ட வரைவ தான் உருவாக்குது. அத வந்து தேசிய வளர்ச்சி கவுன்சில் அப்படியே சொன்ன மாரி என்டிசி அதுதான் அங்கீகரிக்கிறது. ஓகேங்களா? இந்த என்டிசி எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1952 ஆகஸ்ட் 6ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கொஸ்டின் பார்ட் ஓகேங்களா? தேசிய வளர்ச்சி கவுன்சில் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? 1952ல ஓகேங்களா? இதோட பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப திட்டக்குழு வந்து ஒரு திட்ட வரைவ உருவாக்குச்சுன்னா, அந்த அடுத்த 5 வருஷத்துக்கு இதுதான் பிளானு. நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த பொருளாதார பிளான்ல நம்ம வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி திட்ட வரைவு உருவாக்குச்சுன்னா, ஓகே. இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல இதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லி அதுக்கு அங்கீகாரம் குடுக்கறது பார்த்தீங்கன்னா, தேசிய வளர்ச்சி கவுன்சில். அந்த தேசிய வளர்ச்சி கவுன்சில் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, 1952 ஆகஸ்ட் 6 ஓகேங்களா? இந்த திட்டக்குழு ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, 1950 மார்ச் 15 ஓகேங்களா? கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா, என்டிசி இந்த தேசிய வளர்ச்சி கவுன்சிலோட அலுவல் சாரா தலைவரா இருப்பாரு. ஓகேங்களா? இந்த தேசிய வளர்ச்சி கவுன்சில்ல யாரெல்லாம் உறுப்பினரா இருப்பாங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய கேபினெட் அமைச்சர்கள், ஒவ்வொரு மாநிலத்தோட முதல்வர்கள், அப்புறம் நிதி அமைச்சர்கள். ஓகேங்களா? ஒவ்வொரு மாநிலத்தோட நிதி அமைச்சர்கள், அடுத்து துணைநிலை ஆளுநர்கள். துணைநிலை இப்ப வந்து யூனியன் பிரதேசம்னா துணைநிலை ஆளுநர்கள் இருப்பாங்கல்ல. சோ அந்த துணைநிலை ஆளுநர்கள். அடுத்து வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்துச்சுன்னா, அந்த மாநிலங்கள்ல இருக்கிற ஆளுநர்கள். அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த என்டிசில உறுப்பினரா இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது, ஒவ்வொரு மாநிலத்திலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாநில திட்டக்குழு இருக்கும். ஓகேங்களா? தமிழ்நாட்டிலயும் ஒரு மாநில திட்டக்குழு இருக்கு. அ அதே மாரி அந்த மாநில திட்டக்குழுக்கு யார் தலைவரா இருப்பார்ன்னு பார்த்தீங்கன்னா, மாநில முதலமைச்சர் தான் இந்த மாநில திட்டக்குழுக்கான தலைவரா இருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த திட்டக்குழுவோட ஒரு பேசிக்கா இந்தியாவுல இருக்கு. இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? அமைப்பு. ஓகேங்களா?